கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நெருப்பு ராசி 2025 நடக்கப் போகும் 10 புதிய மாற்றங்கள். இந்த 10 விஷயமும் நெருப்பு ராசிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா 2025 கூட்டினீங்கன்னா 9 வந்து செவ்வாய் வந்து தேவகுரு அணியில் சூரியன் குருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிக முக்கிய கிரகம். இந்த செவ்வாய் இந்த 3 ராசிக்கும் மிகப்பெரிய உன்னதமான யோக பலன்களை அனைத்தும் தெளிவாக செய்து வெற்றியடைய வைக்கப் போகிறார். இதில் முதல் விஷயமே, நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த கனவு இல்லம் வாங்குவதற்கும் பெறுவதற்கான வாய்ப்பு வழிகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. செவ்வாயுடைய நேரடி பார்வை தற்போது கோச்சார ரீதியாகவே சிம்மமனைக்கு இந்த 40 நாளுக்கு பிறகு சிம்மமனையிலிருந்து விருச்சகத்தை பார்க்கும். சிம்மத்துக்கு அது வீடு வாகன சொத்து, மேஷத்துக்கு அது பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானம், தனுசுக்கு அது விரயஸ்தானம் வெளிநாட்டு வாழ்க்கை ஸ்தானம். இப்படி யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார். செவ்வாயை வந்து வீரியம் அடைவதற்கு பாசிட்டிவாக ஏக்கப்படாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏக்கத்துக்குள் வராமல் ஒரு செயல்பாடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, அதை விட சிறப்பான விஷயமே கிடைக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாயில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் 5 கோடி ரூபாயில் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வழி கிடைக்கும். நான் உதாரணமாக தான் சொல்கிறேன். ஏக்கம் இல்லாமல் இருக்கும்பொழுது நான் கண்டிப்பாக வீடு வாங்குவேன், இதுதான் என்னுடைய கனவு, கண்டிப்பாக அமையும் அப்படின்னு அந்த நிமிஷத்தோடு விட்டுறணும். இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நினச்சி பார்க்கலாம், தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நினச்சி பார்க்கலாம். இந்த 2 டைம் நினைக்கிறதுல எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. இது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க வச்சிடும். ஆனால் மதிய நேரம் காலை நேரம் வேலை செய்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையோ இப்படியே ஓடிட்டுருக்குல்ல வாழ்க்கை, இப்படியே ஓடிட்டு தான் இருக்குமா, எதுவுமே மாறாதா இப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தான் பலவீனப்படுத்தி விட்டுடும். இதுக்கு உதாரணம், உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த ஏக்கத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்றத ஏக்கம் வந்து பணம் காசு, தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணலை, கடன் பிரச்சனை, எதிரிகளுடைய தொல்லை, வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, இப்படி இந்த விஷயங்கள் எதுவுமே நினைக்கவே கூடாது. இதை நினைப்பவர்களுக்கு 2025 சாதகமாக அமையாது. நினைக்காமல் வேலையில் கவனம் செலுத்துவதற்கு பிரகாசமான நல்ல விஷயங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை, நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் உறுதியாக. செவ்வாய் அந்த நட்சத்திரம் இந்த 45 நாள் நவம்பர், அதுக்கடுத்தது டிசம்பரில் ஒரு நவம்பர் 10லேருந்து ஒரு டிசம்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரிலாம் பார்த்திங்கன்னா நிலராசிக்கே வந்துடுவார் செவ்வாய். அந்த டைமில் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் கொடுப்பார். நில வீட்டிலே பிறக்கிறார், அந்த இடத்துக்கு வந்துடுறார், இடம் பெயர்றார். அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ராஜ யோக வாழ்க்கை தெரியுமா. இன்றைக்கி உங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை வீடே இருந்தாலும் அதுக்கு செலவு பண்ணி, இல்லை அதுக்கு லோன் கட்டிக்கிட்டு அதுக்கு வாடகை கொடுக்க முடியாமல், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே டெம்பரரிங்க. நல்லது கூட ஒரு டைம் கிடைக்கும்போது அதை தக்க வச்சுக்கிறவங்களுக்கு அடுத்த 20-30 வருஷத்துக்கு நிம்மதியாக போயிடுவாங்க. தக்க வைக்காதவங்க தான் ஒரு போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தை கூட ஜெயிக்கிறதுக்கு தக்க வைக்கலையேன்னு நினச்சி வருத்தப்படாமல் இருக்கணும். தக்க வைக்கலையேன்னு வருத்தப்படாமல் இருந்தால் தான் அந்த ஒரு பாசிட்டிவான விஷயமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். என்னங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏங்கிட்டு இருந்தேன், அந்த விஷயம்லாம் எங்களுக்கு கிடைக்கலையேங்க, நான் என்னங்க பண்ணுறது,
இப்படி ஒரு ஏமாற்றம் வலி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்குறேங்க. இப்படின்னு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது எந்த விஷயமும் யூஸே கிடையாது. சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறவங்க, தன்னுடைய வலியை மற்றவங்கள்ட்ட பரிதாபம் தேடுறவங்க, கடன் பிரச்சனைக்கு பணம் யாராவது கொடுத்தா, இவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே நிரந்தர தீர்வு கிடைக்காது. நீங்கள் கொஞ்ச நேரம் பரிதாபத்தை தேடி அந்த ஒரு 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 ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அது நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நிரந்தரமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வேணும், கிடைக்கணுன்னா, நீங்கள் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக தான் பேசணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி வருத்தப்பட்டால் இது எதுவுமே பயன் கிடையாது. நாளைக்கு நல்லது தான் நடக்கும்னு நினச்சி உங்களுடைய ஒர்க்கில் கவனம் செலுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒர்க்கே கூட ஒர்க்கு வந்தால் தான் செய்ய முடியும்ல, அடுத்தது வேறு ஏதாவது ஒரு கனவு திட்டம், அதை பேப்பர் எடுத்து பேனா எடுத்து நோட்டில் எழுதும்போது தான் அந்த கனவு திட்டமே நிறைவேறும், நடக்கும். இல்லைங்க நான் இருக்கிற வேலை இதுதான், இதை செஞ்சுக்கிட்டு இப்படி காலம் ஓடிட்டு இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லாமே டெம்பரவரி, ஒரு ஒரு சொல்யூஷன் கிடையாது. அது நாளைக்கு என் வாழ்க்கை மாறும், நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்கும்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நண்பர்கள் கூட இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கணும். தனிமையில் யார் ஒருவர் நம்பிக்கையோடு இருக்கிறாரோ அவர்கள் நிச்சயம் மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் உங்களுடைய பண வரவு அல்டிமேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் வேணால் பாருங்கள், இது எல்லாமே கூட்டுத்தொகை 9 வர மாதிரியே தான் அமையும். பணம் 9 லட்சம், 90 லட்சம், 9 கோடி, இப்படி கண்டிப்பாக அமையும். ஒருத்தவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அமையும். வீடு பாருங்கள், நினச்சி பார்க்குறத விட 50 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவில் வீடு வாங்குவீங்க. அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெளிவான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த தெளிவான முடிவு எடுப்பதற்கு தான் பூனைக்கு நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்கள், அதை உயிராக மதியுங்கள், அது ஒரு உயிர், அதை அதுக்கு அது குழந்தை அப்படின்னு நினைங்க. ஏன்னா எந்த ஒரு உயிரெல்லாம் நீங்கள் நேசிக்கிறீங்களோ, அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பெருசு பெருசாக ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நினச்சதெல்லாம் நடக்க போகுது. பாசிட்டிவ் தான், ஃபுல் பாசிட்டிவான விஷயங்கள், ஃபுல்லாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதுக்கு பிறகு எல்லாமே நீங்கள் பிரம்மாண்டமான மிக மிக ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். தங்கம் சேரும், அபரிவிதமான தங்கம், பெரிய அளவில் உங்களுக்கு தங்கம் சேரும், பெரிய அளவில் வளர்ச்சி அடைவீங்க, பெரிய லெவலில் மிகப்பெரிய யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவீங்க. எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு விலக போகுது. நேர்மறையான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க போகுது. வெற்றியின் சூட்சம், வெற்றி பாதைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள். இது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக அமைய போகுது. அப்புறம் என்னங்க, நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும். இனிமேல் சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் இதை தான் என்னுடைய வாழ்க்கையாக நினச்சிட்டு இருந்தேன், இந்த விஷயமே எனக்கு நடக்கலையே, கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கப்படவே படாதீங்க. ஏக்கத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தாமதமாகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ரொம்ப நாளாக இருந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கிற விஷயம், வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவான ரிசல்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துரும். நீண்ட நாள் உங்களுடைய கனவு பயணங்கள், கனவு நாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் நண்பரிடம் பேசாத நண்பரும் உங்களிடம் பேசுவார். உங்களுக்கு யார் உங்களுக்கு எதிராகிறாங்க அவங்களே உங்களுக்கு நண்பராக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் கவரக்கூடிய சக்தி, எனர்ஜி ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது.
நெருப்பு ராசி கோவப்படுவதும் அவசரப்படுறதும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த 2025 10 மாற்றங்களில் எல்லாமே அல்டிமேட்டாக கிடைக்க தொடங்கிடும். எல்லாமே வேறு லெவலில் கிடைக்க தொடங்கிடும். இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கான காலகட்டம். நல்லது தான் நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.